அனைவருக்கும் வணக்கம். எந்த வியர்வைக்கும் வெற்றி ஒரு நாள் வேர் வைக்கும். இது உங்கள் சிவதனி அகாடமி. மனித இதயத்தினுடைய அமைப்பு ஏற்கனவே ரத்தம், அதனுடைய பகுதிகள், அதனுடைய பண்புகள் எல்லாமே நம்ம பார்த்தோம். இப்போ இந்த வீடியோல தெளிவா இதயம்னா என்ன, எப்படி செயல்படுது முழுசா நம்ம பார்த்துருவோம். இந்த ஒரே ஒரு டயக்ராம் மட்டுமே வச்சுக்கிட்டு இந்த பாடத்தை முடிச்சிடலாம். இந்த டாபிக்கே முடிஞ்சிடும். கிளியரா நீங்க நல்ல நோட்ஸ் எடுத்துக்கோங்க, இந்த டயக்ராம் வச்சுக்கோங்க. இதை வச்சு நீங்க எப்படி கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். புரியுதுங்களா? ஓகே, கவனிங்க. அதாவது நம்மளுடைய இதயம் பார்த்தீங்கன்னா கூம்பு வடிவம் உடையது. பெரிகார்டியம் என்ற உரையால் சூழ்ந்து காணப்படும். அதுக்கு முன்னாடி ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு மசில், நம்மளுடைய இதயம் ஒரு ஸ்பெஷலைஸ்டு மசில். அதுக்கு பேர் என்ன பார்த்தீங்கன்னா கார்டியாக் மசில்ஸ். கார்டியாக் மசில் அப்படி சொல்லக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு மசிலால் ஆனது. சரிங்களா? கார்டியாக் மசில், கார்டியாக் தசை அப்படின்ற தசையால் ஆனது. இந்த இதயத்தை சுற்றி ஒரு உரை காணப்படும். அந்த உரைக்கு பேரு பெரிகார்டியம் உரை அப்படின்னு பேரு. அந்த உரையில ஒரு திரவம் நிரப்பப்பட்டிருக்கும். அந்த திரவத்துக்கு பேரு பெரிகார்டியல் திரவம். ஏன் அந்த திரவம் நிரப்பப்பட்டிருக்கு அப்படின்னா, நம்மளுடைய இதயத்துல ஏதாவது ஒரு பாதிப்பு, ஒரு அழுத்தம் ஏற்பட்டுச்சுன்னா அந்த இதயத்தை பாதுகாக்கிறதுக்காக அந்த திரவம் நிரப்பப்பட்டு ஒரு ஷாக் அப்சார்பராக அந்த பெரிகார்டியல் திரவம் இருக்கும். கூம்பு வடிவம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். சரியா? ஓகே, இது எங்க இருக்கும்? நம்மளுடைய மார்பு பகுதியில இடது பக்கம் சற்று சாய்ந்து காணப்படும். 4 அறைகளை கொண்டு இருக்கும். இதயம் அப்படின்றது 4 அறைகளை கொண்டு காணப்படும். சரிங்களா? இதனுடைய வேலை என்ன, இதயத்தினுடைய வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ரத்தத்தை பம்பிங் ஆர்கன், உடலின் எல்லா பகுதியிலும் இருக்கக்கூடிய ரத்தம் இதயத்துக்கு வரும். சரிங்களா? அதை எடுத்து வரக்கூடிய அந்த நாளம் இருக்கு இல்லையா, டியூப் மாதிரி இருக்கும். அந்த டியூப் நாளங்கள், வெசல்ஸ், பிளட் வெசல்ஸ் அப்படின்னு சொல்றோம். 2 வகையான நாளங்கள் இருக்கு. சரிங்களா? உடலின் எல்லா பகுதியிலிருந்தும் ரத்தத்தை இதயத்தை நோக்கி கொண்டு வரக்கூடிய நாளங்கள். சரிங்களா? அதுக்கு பேரு சிரை, வெயின்ஸ் அப்படின்னு பேரு. இதயத்திலிருந்து உடலின் எல்லா பகுதிக்கும் ரத்தத்தை கொண்டு போகக்கூடிய அந்த நாளங்களுக்கு பேரு ஆர்டரிஸ், தமனி அப்படின்னு பேரு. சரிங்களா? இப்ப இந்த வீடியோல தமனினா என்ன, ஆர்டரிஸ்னா என்ன, தந்துகிகள் அப்படி சொல்லக்கூடிய கேபிலரிஸ்னா என்ன, இதயம் எப்படி செயல்படுது அப்படின்றத ஃபுல்லா டீடைல்டா பார்த்துருவோம். சரியா? ஓகே, இதான் நம்மளுடைய இதயத்தினுடைய உள்ளமைப்பு. நம்ம இதயத்தினுடைய உள்ளமைப்பு 4 அறைகள் இருக்கும். சரிங்களா? அது என்னென்ன, எப்படி செயல்படுதுன்னு தெளிவா பார்த்துருவோம். 4 அறைகள் இருக்கும். என்ன, மேல இருக்கக்கூடிய 2, மொத்தம் 4 அறைகள்ல இந்த அறைகள், மேல இருக்கக்கூடிய 2 அறைகளுக்கு பேரு ஏட்ரியம் அப்படின்னு பேரு. ஏட்ரியம் அப்படின்னு பேரு. சரிங்களா? ஓகே, கீழே 2 அறைகள் இருக்கும். அதுக்கு பேரு வென்ட்ரிகிள்ஸ். கீழே இருக்கக்கூடிய 2 அறைகளுக்கு பேரு வென்ட்ரிகிள்ஸ். மொத்தம் 4 அறைகள் கொண்டிருக்கும். சரிங்களா? ஆரிக்கிள் அண்ட் வென்ட்ரிக்கிள். அதுல மேல் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த அறைகளுக்கு பேரு ஆரிக்கிள். சரிங்களா? கீழே இருக்கிறதுக்கு பேரு வென்ட்ரிக்கிள். ஆரிக்கிள் அப்படின்னாலும் ஏட்ரியம் அப்படின்னாலும் ஒண்ணுதான். சரிங்களா? 4 அறைகளை கொண்டு காணப்படும் நம்மளுடைய இதயம். அதுக்கு முன்னாடி அந்த உடல்ல இருந்து அந்த வெயின்ஸ் சொன்னோம் இல்லையா, அதாவது வெயின்ஸ் அண்ட் ஆர்டரிஸ், உடலின் எல்லா பகுதியிலிருந்து ரத்தத்தை நம்மளுடைய இதயத்துக்கு கொண்டு வரும். இதயத்திலிருந்து எல்லா பகுதிகளுக்கும் எடுத்து போகும். அந்த நாளங்கள் சொல்ல முடியாது, வெசல்ஸ், அது என்னன்னு நம்ம பார்த்துருவோம் நம்மளுடைய உடல்ல. சரிங்களா? நாளங்கள் அப்படின்னா மொத்தம் 3 இருக்கு. இதயத்திலிருந்து எல்லா பகுதிக்கும் நம்மளுடைய சும்மா ரஃபான போட்டிருக்கேன். உடலினுடைய எல்லா பகுதியிலிருந்தும் ரத்தம் இங்க மட்டும்தான் வரும். ரைட் ஏட்ரியத்துக்குள்ளதான் என்ட்ரி ஆகும். சரிங்களா? எது வழியா என்ட்ரி ஆகும் அப்படின்னா, மேல் பெருஞ்சிரைன்னு சொல்லுவாங்க. மேல் பெருஞ்சிரை, சிரை, மேல் பெருஞ்சிரை. உடலின் எல்லா பகுதியிலிருந்து ரத்தம் இந்த வலது ஏட்ரியத்துக்கு, ரைட் ஏட்ரியத்துக்கு உள்ள வரும். இந்த ரைட் ஏட்ரியத்துக்குள்ள உள்ள வரும். எதன் வழியா வரும்? மேல் பெருஞ்சிரை, சுப்பீரியர் வினாக்காவான்னு சொல்லுவாங்க. அதன் மூலமா உடலின் எல்லா பகுதியிலிருந்து ரத்தம் இதயத்துக்குள்ள என்ட்ரி ஆகும். சரிங்களா? அப்ப சிரைனா என்ன, தமனினா என்னதான் நம்ம பார்க்க போறோம். நம்ம உடல்ல 3 வகையான அந்த பிளட் வெசல்ஸ், ரத்த நாளங்கள் இருக்குன்னு சொன்னோம். தந்துகிகள், தமனி, சிரை. தமனினா என்ன கிளியரா சொல்லிடுறேன். ஆக்சிஜன் நிறைந்த ரத்தத்தை உடலின் எல்லா பகுதிக்கும் எடுத்துட்டு போகக்கூடியது தமனி. இது ரொம்ப திக்னஸா இருக்கும். நம்ம உடல்ல ஆழமான பகுதிகளில் தான் இந்த தமனி செல்லும். ஏன்னா ரொம்ப பிரஷரோட, அதிகமான அழுத்தத்தோட உடலின் எல்லா பகுதிக்கும் ரத்தத்தை எடுத்து செல்லும்.
சரிங்களா? ஆழமான பகுதிகளில் தான் செல்லும். இது இளஞ்சிவப்பு நிறத்துல காணப்படும். சரிங்களா? உள்ளீடு வாழ்வுகள் இருக்காது. அதிக அழுத்தத்துடன் கூடிய ரத்தம் இதுல செல்லும். அனைத்து தமனிகளும் ஆல் த ஆர்டரிஸ் ஆர் கேரிஸ் த ஆக்சிஜனேட்டட் பிளட். அனைத்து தமனிகளும் ஆக்சிஜன் நிறைந்த ரத்தத்தை எடுத்து செல்லும். தமனினா என்ன, சிரைனா என்ன, தந்துகினா என்னன்னு சொல்லிடுறேன். அப்புறமா நம்ம இதயம் எப்படி செயல்படுது அப்படின்றத கிளியரா உங்களுக்கு புரிஞ்சிடும். தமனி என்ன பண்ணும்? உடலின் எல்லா பகுதிகளுக்கும் ஆக்சிஜன் நிறைந்த ரத்தத்தை எடுத்து செல்லும். இது எங்க இருக்கும்? நம்ம உடல்ல ஆழமான பகுதிகளில் காணப்படும். இதனுடைய வேலை என்னன்னு சொல்லிட்டோம். ஆழமான பகுதியில் காணப்படும், உடலின் எல்லா பகுதியும் ரத்தத்தை எடுத்து செல்லும் சொல்லிட்டோம். எல்லா தமனிகளும் ஆக்சிஜன் நிறைந்த ரத்தத்தை எடுத்து செல்லும் எக்ஸப்ட் நுரையீரல் தமனி. நோட் பண்ணிச்சுக்கோங்க. அனைத்து தமனிகளும் ஆக்சிஜன் நிறைந்த ரத்தத்தை உடலின் எல்லா பகுதிக்கு எடுத்து செல்லும். ஒரே ஒரு தமனி மட்டும் என்ன பண்ணாது? ஆக்சிஜன் நிறைந்த ரத்தத்தை எடுத்து செல்லாது. அது என்ன தமனி அப்படின்னா நுரையீரல் தமனி. அது என்னன்றது நான் அந்த ஹார்ட் டயக்ராம் வச்சு நான் சொல்லிடுறேன். ஏன் அப்படின்னு உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். தெரிஞ்சுக்க மட்டும் செய்யுங்க. அனைத்து தமனிகளும் ஆக்சிஜன் நிறைந்த ரத்தத்தை எடுத்து செல்லும் எக்ஸப்ட் நுரையீரல் தமனி அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? முடிஞ்சு. ஓகே, அடுத்து சிரைனா என்ன? சிரை அப்படின்னாலே உடலின் எல்லா பகுதிகளில் இருந்தும் கார்பன் டை ஆக்சைடு நிறைந்த ரத்தத்தை இதயத்துக்கு கொண்டு வரும். அதான் இந்த சொன்னோம் மேல் பெருஞ்சிரை. சிரை அப்படின்னாலே வெயின்ஸ் சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. வெயின்ஸ் ஆர் கேரிஸ் த டீஆக்சிஜனேட்டட் பிளட். சரிங்களா? உடலின் எல்லா பகுதியிலிருந்தும் டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை என்ன பண்ணும்? இதயத்தினுடைய ரைட் ஏற்றியத்துக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கும். இதயம் உடலின் எல்லா பகுதியில் கூடிய ரத்தத்தையும் இந்த ரைட் ஏற்றியத்தின் வழியாக தான் ரிசீவ் பண்ணும். புரிஞ்சுங்களா? இந்த ரைட் ஏற்றியத்தின் வழியாக தான் ரிசீவ் பண்ணும். சரிங்களா? ஓகே. அனைத்து சிரைகளும் ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு நிறைந்த ரத்தத்தை எடுத்து செல்லும் எக்ஸப்ட் நுரையீரல் சிரை. அப்படியே ஆப்போசிட். அனைத்து தமனிகளும் ஆக்சிஜன் நிறைந்த ரத்தத்தை எடுத்து செல்லும் எக்ஸப்ட் நுரையீரல் தமனி. பல்மனரி ஆர்டரி அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். ஆல் த ஆர்டரிஸ் ஆர் கேரிஸ் த ஆக்சிஜனேட்டட் பிளட் எக்ஸப்டட் என்னது? பல்மனரி ஆர்டரி. அதே மாதிரி ஆல் த வெயின்ஸ் ஆர் கேரிஸ் த டீஆக்சிஜனேட்டட் பிளட் எக்ஸப்ட் பல்மனரி வெயின். அவ்வளவுதான். வெயின்ஸ் வந்து மேலோட்டமா, சிரைகள் வந்து மேலோட்டமா இருக்கும். சிரைனா வெயின். சரிங்களா? ஏன்னா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நான் பைலிங்குலாம் சொல்றேன். வெயின் அப்படின்னா சிரை. சரிங்களா? ஆர்டரிஸ் அப்படின்னா தமனி. புரிஞ்சுங்களா? ஓகே. அதே மாதிரி சிரைகள் வந்து மேலோட்டமா இருக்கும். உடலுடைய மேல் பகுதிகளில் காணப்படும். நம்ம ரத்தம் பிளட் டெஸ்ட் எடுக்கிறோம்னா சிரைகள்ல இருக்கக்கூடிய ரத்தத்தை நம்ம எடுப்போம். சிரையில இருந்து ரத்தத்தை எடுப்போம். வெயின்ஸ்ல இருந்து தான் அந்த ரத்தம் எடுக்கப்படும் ஆய்வுக்காக. சரிங்களா? ஓகே. இது சிவப்பு நிறத்துல காணப்படும். நம்ம சொல்லிட்டோம். அடுத்து தந்துகிகள்னா என்ன? தந்துகிகள் அப்படின்னா இதுதான். இது வெயின், இது வெயின். சரியா? இது ஆர்டரி, இது ஆர்டரி தமனி, இது வெயின். அப்ப கிளைகளா பிரிஞ்சு போகும் இல்லையா? அதுக்கு பேர் தான் தந்துகிகள் அப்படி சொல்லக்கூடிய கேபிலரிஸ். கேபிலரிஸ் தந்துகிகள் அப்படின்னா இந்த தமனியும் சிரையும் ஒரு இடத்துல, அதாவது எல்லா தசைகளுக்கும் எல்லா இடங்களுக்கும் அந்த ரத்தம் சேராகும் இல்லையா? ஆக்சிஜன் நிறைந்த ரத்தமும் இருக்கும், கார்பன் டை ஆக்சைடு நிறைந்த ரத்தமும் இருக்கும். எங்க? அந்த தந்துகிகள்ல, கேபிலரிஸ்ல. இதுதான் இதயத்தினுடைய 3 நாளங்கள், பிளட் வெசல்ஸ். அவ்வளவுதான், பிளட் வெசல்ஸ். இதுதான் பார்த்துட்டோம். இப்ப இதயத்தினுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் பார்க்க போறோம். இதயத்தினுடைய செயல்பாடு பார்க்கறதுக்கு முன்னாடி உயிரினங்கள்ல 2 வகையான ரத்த ஓட்டம் இருக்கும். சரிங்களா? ஓப்பன் டைப் சர்க்குலேஷன், ஓப்பன் சர்க்குலேஷன் அண்ட் க்ளோஸ்டு சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 வகையான ரத்த ஓட்டம் இருக்கும். இப்போ இந்த ஓப்பன் சர்க்குலேஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பன் சர்க்குலேஷன் இது எந்த வகையான உயிரினங்கள்ல இருக்கும் அப்படின்னா அசிடியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அசிடியன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உயிரினங்கள்ல இந்த ஓப்பன் சர்க்குலேஷன் இது மாதிரியான நிகழ்வுகள் இருக்கும். அப்படி ரத்தம் அப்படின்றது தனியா அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல், இப்ப நம்ம பார்த்தோம்ல ரத்த நாளங்கள் இது மாதிரியான ஸ்பெஷல் டியூப் வெசல்ஸ் எல்லாம் காணப்படாது. ஓப்பனா அப்படியே ரத்தம் சுற்றும். அது ஆக்சிஜன் நிறைந்த ரத்தம் இருக்கும், கார்பன் டை ஆக்சைடு நிறைந்த ரத்தமும் காணப்படும். அதுக்கு வந்து எடுத்துக்காட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அசிடியன்கள் அப்படின்னு சொல்லுவோம். திறந்த ரத்த ஓட்டம், ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம். இப்போ இந்த மூடிய வகை ரத்த ஓட்டங்களுக்கு எடுத்துக்காட்டு முதுகெலும்பிகள். மூடிய வகை ரத்த ஓட்டத்துக்கு எடுத்துக்காட்டு நம்மளாம் முதுகெலும்பிகள் தான். முதுகெலும்பிகள்ல இந்த மூடிய வகை ரத்த ஓட்டம், க்ளோஸ்டு டைப் ஆஃப் பிளட் சர்க்குலேஷன் நடைபெறும் அப்படி சொல்றோம். இப்போ நமக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு டைப் ஆஃப் பிளட் சர்க்குலேஷன் தான் நடக்குது. இதுதான் வந்து ரத்த ஓட்டத்தினுடைய வகைகள். சரிங்களா? ஓகே. அடுத்து
இப்பதான் இதயம் எப்படி செயல்பட போகுதுன்னு தெளிவா பார்க்க போறோம். இதயம் கூம்பு வடிவம் உடையது. இது எங்க நம்மளுடைய மார்பு பகுதியில் காணப்படும். இடது பக்கம் சற்று சாய்ந்து காணப்படும். இதனுடைய வடிவம் கூம்பு வடிவம். இது கார்டியாக் என்று சொல்லக்கூடிய சிறப்பு வகை தசைகளால் ஆனது. கார்டியாக் ஸ்பெஷலைஸ்டு மசில்ஸ், கார்டியாக் மசில்ஸ்னால் ஆனதுதான் நம்மளுடைய இதயம். இந்த இதயத்தை சுற்றி உரைகள் காணப்படும். அதுக்கு பேரு பெரிகார்டியம். அந்த உரையில திரவம் நிரப்பப்பட்டிருக்கும். ஷாக் அப்சார்பராக அது செயல்படும். அந்த திரவத்துக்கு பேரு பெரிகார்டியல் திரவம், பெரிகார்டியல் ஃப்ளூயிடு அப்படின்னு பேரு. சரிங்களா? ஓகே. இப்ப நம்ம இதயம் எப்படி செயல்பட போகுது தெளிவா நம்ம பார்த்துருவோம். கவனிச்சுக்கோங்க, இதயம் நம்மளுடைய இதயம் எப்படி செயல்படுது அப்படின்றத தெளிவா பார்த்துருவோம். இந்த பிக்சரை மட்டும் நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. உடலினுடைய எல்லா பகுதியில இருந்தும் நம்மளுடைய இதயத்துக்கு ரத்தம் வருது. எதன் வழியா வருது அப்படின்னா சுப்பீரியர் வினாக்காவான்னு சொல்லக்கூடிய சுப்பீரியர் வினாக்காவா அப்படின்னு சொல்லக்கூடிய மேல் பெருஞ்சிரை, இதன் மூலமா உடலின் எல்லா பகுதியில இருந்தும் ரத்தம் இதயத்தினுடைய, இதுக்கு பேரு இது வந்து ரைட் ஏட்ரியம். பாருங்க, இது ரைட் ஏட்ரியம், இது லெஃப்ட் ஏட்ரியம், இது ரைட் வென்ட்ரிக்கிள், இது லெஃப்ட் வென்ட்ரிக்கிள். நம்மளுடைய இதயம் 4 அறைகளை கொண்டிருக்கும். அதுல மேல இருக்கக்கூடிய அறைகளுக்கு பேரு ஏட்ரியம் அல்லது ஆரிக்கிள் அப்படின்னு பேரு. கீழே இருக்கக்கூடிய 2 அறைகளுக்கு பேரு வென்ட்ரிக்கிள் அப்படின்னு பேரு. மேல இருக்கக்கூடிய 2 அறைகள் ஆரிக்கிள் ஆர் ஏட்ரியம், கீழே இருக்கக்கூடிய 2 அறைகளுக்கு பேரு வென்ட்ரிக்கிள் அப்படின்னு பேரு. சரியா? ஓகே. நம்மளுடைய உடல்ல இதயத்துல எந்த பகுதி ரத்தத்தை உடலின் எல்லா பகுதியில இருந்து ரிசீவ் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரைட் ஏட்ரியம். எதன் வழியாக இதயத்துக்குள்ள ரத்தம் வரும் அப்படின்னா இந்த ப்ளூ கலர்ல கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த ப்ளூ கலர்ல கொடுத்துருக்க பேரு சுப்பீரியர் வினாக்காவான் பேரு. என்னது? மேல் பெருஞ்சிரை. நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், அனைத்து சிரைகளும் எதை எடுத்து சொல்லும்? ஆல் த வெயின்ஸ் ஆர் கேரிஸ் த டீஆக்சிஜனேட்டட் பிளட். அப்ப உடலின் எல்லா பகுதியில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு நிறைந்த ரத்தத்தை இந்த சுப்பீரியர் வினாக்காவா மூலம் எதுக்குள்ள செல்லும்? ரத்தம் இந்த ரைட் ஏட்ரியத்துக்குள்ள என்ட்ரி ஆகும். வலது ஏட்ரியத்துக்குள்ள ரத்தம் ரிசீவ் ஆகும். அதே சேம் டைம்ல ஒரே நேரத்துல இது மட்டும் ஓப்பன் ஆகி இது ஓப்பன் ஆகாம இருக்காது. ஏட்ரியம் 2ம் ஓப்பன் ஆகும். நம்மளுடைய இதயத்துல லப்டப் அப்படின்ற சவுண்ட் வருதுல, அப்ப இந்த ஏட்ரியம் 2ம் ஓப்பன் ஆகும் பொழுது ஒரு சைடு ரைட் ஏட்ரியத்துக்குள்ள என்ன வரும் அப்படின்னா ரைட் ஏட்ரியத்துக்குள்ள கார்பன் டை ஆக்சைடு நிறைந்த ரத்தம் ரிசீவ் ஆகும். அட் த சேம் டைம் லெஃப்ட் ஏட்ரியத்துக்கு உள்ள, சரிங்களா, நம்ம ஏற்கனவே ஒரு வேர்டு சொன்னோமா, ஆல் த ஆர்டரிஸ், அனைத்து தமனிகளும் ஆக்சிஜன் நிறைந்த ரத்தத்தை எடுத்து செல்லும். எக்ஸப்ட் பல்மனரி தமனி அப்படின்னு ஒண்ணு பார்த்தோம். அனைத்து சிரைகளும் கார்பன் டை ஆக்சைடு நிறைந்த ரத்தத்தை எடுத்து செல்லும். எக்ஸப்ட் நுரையீரல் தமனி, அதாவது பல்மனரி அனைத்து சிரைகளும் கார்பன் டை ஆக்சைடு நிறைந்த ரத்தத்தை எடுத்து செல்லும். எக்ஸப்ட் நுரையீரல் சிரை. நுரையீரல் சிரை மட்டும் என்ன பண்ணும்? பல்மனரி வெயின், அது மட்டும் ஆக்சிஜன் நிறைந்த ரத்தத்தை எடுத்து சொல்லணும்னு சொன்னோமா, அதுதான் இதுதான் நுரையீரல் சிரை, பல்மனரி வெயின். நுரையீரல்ல இருந்து நம்ம இதயத்துக்குள்ள ஆக்சிஜன் எக்ஸ்சேஞ்ச், கேஸ் எக்ஸ்சேஞ்ச் நடந்து ஆக்சிஜன் நம்மளுடைய இதயத்துக்குள்ள வரணும். எது வழியா வரும்? அதாவது உடலின் எல்லா பகுதியிலிருந்தும் இதயத்துக்குள்ள ரத்தம் நுரையீரலுக்கு போய் நுரையீரல்ல இருந்து ஆக்சிஜன் நிறைந்த ரத்தம் மறுபடியும் இதயத்துக்குள்ள இதயம்தான் உடலின் எல்லா பகுதிக்கும் பம்ப் பண்ணி அனுப்பும். இதயத்துடைய வேலை பம்பிங். அது பியூரிஃபை எல்லாம் பண்ணாது, பம்பிங் பண்ணும். இப்ப நுரையீரல்ல இருந்து ஆக்சிஜன் நிறைந்த ரத்தம் இதயத்தினுடைய லெஃப்ட் ஏட்ரியத்துக்குள்ள வரும். லெஃப்ட் ஏட்ரியத்துக்குள்ள உள்ள என்ட்ரி ஆகுமா? அப்ப இது என்னது? பல்மனரி வெயின், அதாவது நுரையீரல் சிரை. இங்க ஆக்சிஜன் நிறைந்த ரத்தத்தை தானே இதயத்துக்குள்ள உள்ள கொண்டு வரும். அப்ப ஒரே நேரத்துல ஆரிக்கிள்கள் 2ம் ஓப்பன் ஆகும், ரிசீவ் பண்ணும். எதை ரிசீவ் பண்ணும்? ரைட் ஏட்ரியம் கார்பன் டை ஆக்சைடு நிறைந்த ரத்தத்தை ரிசீவ் பண்ணும். லெஃப்ட் ஏட்ரியம் ஆக்சிஜன் நிறைந்த ரத்தத்தை ரிசீவ் பண்ணும். எதன் மூலமாக? நுரையீரல் சிரை மூலமாக, அதாவது பல்மனரி வெயின் மூலமாக. அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடு நிறைந்த ரத்தம் என்னது? சுப்பீரியர் வினாக்காவான்னு சொல்லக்கூடிய மேல் பெரும் சிரை வழியாக இதயத்தினுடைய ரைட் ஏட்ரியத்துக்குள்ள வந்துருச்சு. இவ்வளவு நேரம்லாம் இருக்காது, வந்துருச்சு. வந்த உடனேயே இது க்ளோஸ் ஆகும். மேல இருக்கிறது ஏட்ரியம் இப்படி க்ளோஸ் ஆகுச்சுன்னா இங்க இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு நிறைந்த ரத்தம் என்னவாகும்? இப்படி கீழே இறங்கும், வென்ட்ரிக்கிள்குள்ள கீழே இறங்கும். அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய லெஃப்ட் ஏட்ரியத்தில் இருக்கக்கூடிய ரத்தம் லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்குள்ள கீழே இறங்கும். நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த படம் டாபிக் முடிச்சிடும். அப்போ இப்படி கீழே இறங்குறதுக்கு இங்க ஒரு வால்வு இருக்கணும். அந்த வால்வுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா, இங்க ஒரு வால்வு இருக்கு இல்லையா, இதுக்கு பேரு
ட்ரைகஸ்பிட் வால்வு, ட்ரைகஸ்பிட் வால்வு அப்படி சொல்லுவாங்க. மூவிதழ் வால்வு, ட்ரைகஸ்பிட் வால்வு அப்படின்னா மூவிதழ், மூவிதழ் வால்வு அப்படின்னு ஒண்ணு இருக்கும். மூவிதழ் வால்வு எங்க இருக்கும்? இந்த ரைட் ஏட்ரியத்துக்கும் ரைட் வென்ட்ரிக்கிள்க்கும் இடையில ஒரு வால்வு, ஒரு குழாய் இருக்கும். அந்த குழாய்க்கு பேர் என்ன பேர் சொல்றாங்க? மூவிதழ் வால்வு. அதே சேம் டைம்ல லெஃப்ட் ஏட்ரியத்துக்கும் லெஃப்ட் வென்ட்ரிக்கிளுக்கு இடையில ஒரு வால்வு இருக்கும். சரியா? அதுக்கு பேரு மிட்ரல் வால்வு அல்லது ஈரிதழ் வால்வு, பைகஸ்பிட் வால்வு, பைகஸ்பிட் ஆர் மிட்ரல் அப்படின்னு இங்கிலீஷ் சொல்லுவாங்க. தமிழ்ல வந்து ஈரிதழ் வால்வு. அதாவது இடது பக்கம், லெஃப்ட் சைடு இடது பக்கம் ஈரிதழ், இ அப்படின்னு நான் வச்சுக்கணும். இடது பக்கம் ஈரிதழ் வால்வு இங்க இருக்கும். நமக்கு புக்ல வந்து வால்வுன்னு தனியா கொடுத்துருப்பாங்க, இதய அறைகள் தனியா கொடுத்துருக்கோம். நீங்க இந்த டயக்ராம் வச்சே இந்த டாபிக்கை முடிச்சிருவோம். புரியுதுங்களா இல்லையா? ஓகே. இந்த ஈரிதழ் வால்வு வழியா ஆக்சிஜன் நிறைந்த ரத்தம் இந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கிளுக்குள்ள வரும். அதே மாதிரி இந்த மூவிதழ் வால்வு வழியாக கார்பன் டை ஆக்சைடு நிறைந்த ரத்தம் இதுக்குள்ள என்ட்ரி ஆகும். ஒரே நேரத்துல இதுக்குள்ள ரெண்டும் ஆக்சிஜன் நிறைந்த ரத்தம் இங்க வந்துருச்சு, கார்பன் டை ஆக்சைடு நிறைந்த ரத்தம் இங்க வந்துருச்சு. எந்த ஒரு சூழல்லையும் இதயத்துடைய ஒவ்வொரு அறைகளுக்குள்ளேயும் ரத்தம் வந்து கொலாப்ஸ் ஆகாது, தனித்தனியான முறையில தான் இருக்கும். புரியுதா? ஓகே. இங்க இறங்கின இந்த ரத்தம் திரும்ப என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம ஒண்ணு படிச்சோம், அனைத்து தமனிகளும் all the arteries are carries the oxygenated blood except pulmonary artery. அனைத்து தமனிகளும் ஆக்சிஜன் நிறைந்த ரத்தத்தை எடுத்து செல்லும். எதை தவிர? நுரையீரல் தமனியை தவிர. அந்த தவறுன்னு சொல்லக்கூடிய நுரையீரல் தமனி எது தெரியுமா? இங்க இருக்கு பாருங்க, இந்த ப்ளூ கலர்ல, இந்த ப்ளூ கலர்ல இருக்குல்ல, இதுதான். இது என்ன பண்ணும்? இங்க இருக்கு பாருங்க, ரைட் வென்ட்ரிக்கிள் ரிசீவ் பண்ணுச்சுல கார்பன் டை ஆக்சைடு நிறைந்த ரத்தம். இந்த கார்பன் டை ஆக்சைடு நிறைந்த ரத்தத்தை இந்த நுரையீரல் தமனி மூலமாக நுரையீரலுக்கு அனுப்பி வைக்கும். ரெண்டு நுரையீரலுக்கும் அப்படியே வெளியேறும். இப்போ புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு ஏன் எக்ஸப்ட்னு சொன்னோம்னு. அப்ப இந்த நுரையீரல் தமனி மூலமாக கார்பன் டை ஆக்சைடு நிறைந்த ரத்தம் நுரையீரலுக்கு செல்லும். நுரையீரல்ல போய் என்ன பண்ணும்? ஆக்சிஜனை வாங்கிக்கிட்டு நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி நுரையீரல் சிரை வழியாக இதயத்துக்குள் நுழையும். சரிங்களா? இங்க இறங்கி இருந்துச்சு பாத்தீங்களா? இந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்குள்ள இறங்கி இருந்த ஆக்சிஜன் நிறைந்த ரத்தமானது பம்ப் பண்ணும் பொழுது, வென்ட்ரிக்கிள் இப்படி சுருங்கும் பொழுது, வென்ட்ரிகுலார் சிஸ்டோல், வென்ட்ரிக்கிள்ஸ் இப்படி சுருங்கும். இந்த வென்ட்ரிக்கிள் இப்படி சுருங்கும் பொழுது இங்க இருக்கக்கூடிய ரத்தம் இந்த இருக்குல்லையா, இதுக்கு பேரு பெருந்தமனின்னு பேரு. இந்த ரெட் கலர்ல கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? இதுக்கு பேரு பெருந்தமனி. இங்கிலீஷ்ல வந்து அயோட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அயோட்டா, அயோட்டா. இந்த அயோட்டா வழியாக உடலின் எல்லா பகுதிக்கும் ரத்தம் போகும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சிம்பிள் கான்செப்ட். சரிங்களா? அதாவது இதுக்கு பேரு மேல் பெருஞ்சிரை. மேல் பெருஞ்சிரை வழியாக இதயத்தின் எல்லா உடலின் எல்லா பகுதியிலும் இதயத்துக்குள்ள ரத்தம் வரும். இதுக்கு பேரு நுரையீரல் சிரை. சரிங்களா? நுரையீரல் சிரை. நுரையீரல் சிரை வழியாக நுரையீரல் இருந்து ஆக்சிஜன் நிறைந்த ரத்தம் லெஃப்ட் சைடு உள்ள என்ட்ரி ஆகும். திரும்ப இங்க இருக்கக்கூடிய ஆக்சிஜன் நிறைந்த ரத்தம் லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்குள்ள கீழே இறங்கும். இங்க இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு நிறைந்த ரத்தம் ரைட் வென்ட்ரிக்கிள்குள்ள கீழே இறங்கும். இப்ப வென்ட்ரிக்கிள்ஸ் இப்படி சுருங்கும். வென்ட்ரிக்கிள்ஸ் சுருங்குச்சுன்னா அதுக்கு பேரு வென்ட்ரிகுலார் சிஸ்டோல். ஆரிக்கிள்ஸ் சுருங்குச்சுன்னா அதுக்கு பேரு ஆரிக்குலார் சிஸ்டோல். புரியுதுங்களா? வென்ட்ரிக்கிள்ஸ் விரிவடைஞ்சிச்சுன்னா வென்ட்ரிகுலார் டயஸ்டோல் அப்படின்னு பேரு. அவ்வளவுதான். இப்ப இந்த வென்ட்ரிக்கிள்ஸ் இப்படி சுருங்குச்சுன்னா உடலின் எல்லா பகுதி இப்படி கீழே இருக்கக்கூடிய வென்ட்ரிக்கிள்ஸ் இப்படி சுருங்கும் பொழுது உடலின் எல்லா பகுதிக்கும் பெருந்தமனி வழியாக உடலின் எல்லா பகுதிக்கும் ரத்தம் போகும். நுரையீரல் தமனி வழியாக நுரையீரலுக்கு ரத்தம் போகும். இந்த நுரையீரல் தமனில போகக்கூடிய ரத்தம் கார்பன் டை ஆக்சைடு நிறைந்திருக்கும். பெருந்தமனில போகக்கூடிய அயோட்டால போகக்கூடிய ரத்தத்துல என்ன கலந்திருக்கும்? ஆக்சிஜன் நிறைந்த ரத்தம் கலந்திருக்கும். அப்ப உடலின் எல்லா பகுதிக்கும் ரத்தம் போயிடும். இவ்வளவுதான் கான்செப்ட், பேசிக் இவ்வளவுதான். இப்ப நம்ம இதுல என்ன பார்த்துட்டோம்? அதாவது தமனினா என்ன பார்த்துட்டோம், இதயத்துடைய 4 அறைகளை பார்த்துட்டோம், அதனுடைய எந்த ரத்தத்தை எடுத்து செல்லும்னு பார்த்துட்டோம். ஓகே. அதே மாதிரி இந்த நுரையீரல் தமனி இருக்கு இல்லையா, அங்க ஒரு வால்வு இருக்கும். ஏன் அந்த வால்வு இருக்குன்னா, எந்த சூழல்லையுமே இங்க இருக்கக்கூடிய ரத்தம் பேக் ஃப்ளோ ஆகி இங்க போயிடக்கூடாது, இங்க இருக்கக்கூடிய ரத்தம் பேக் ஃப்ளோ ஆகி இங்க போயிடக்கூடாது. எந்த ஒரு சூழல்லையுமே பேக் ஃப்ளோ ஆகக்கூடாது. இங்க வந்துச்சுன்னா அங்க வந்ததுதான், அப்படிதான் இருக்கணும். அதுக்காக தான் இந்த வால்வுகள் இருக்கு. அப்ப பெருந்தமனின்னு ஒண்ணு சொன்னோம்ல, பெருந்தமனி லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் இருந்து உடலின் எல்லா பகுதிக்கு ரத்தத்தை கொண்டு போகக்கூடிய பெருந்தமனி இருக்குல்ல, லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் பாருங்க, இங்க பாருங்க, இதுதான் லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்.
இதுதான் லெஃப்ட் வென்ட்ரிக்கிள். இங்க இருந்து தான் உடலின் எல்லா பகுதிக்கும் இந்த பெருந்தமனி மூலமாக ரத்தம் வெளியேறும். அப்ப இங்க ஒரு வால்வு இருக்கும். இங்க போன ரத்தம் திரும்ப என்னது பேக் ஃப்ளோ ஆகி லெஃப்ட் வென்ட்ரிக்கிளுக்குள்ளே வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு வால்வு இருக்கும். அதுக்கு பேரு பெருந்தமனி பிறைச்சந்திர வால்வு, அயோர்டிக் செமிலுனார் வால்வு அப்படின்னுவாங்க. மொத்தம் 4 வால்வுகள் இருக்கும். சரிங்களா? வால்வ்ஸ் என்னன்னு அப்படின்னா, இந்த பெருந்தமனில இருந்து ரத்தம் பேக் ஃப்ளோ ஆயிடக்கூடாதுன்றதுக்காக அயோர்டிக் செமிலுனார் வால்வு, பெருந்தமனி பிறைச்சந்திர வால்வு. அதே மாதிரி இங்க இருக்கு இல்லையா நுரையீரல் தமனி, இந்த நுரையீரல் தமனிலிருந்து CO2 கார்பன் டை ஆக்சைடு நிறைந்த ரத்தம் நுரையீரலுக்கு இப்படி போகும். இப்படி போகக்கூடிய இந்த ரத்தம் பேக் ஃப்ளோ ஆகி திரும்ப வந்துடக்கூடாதுன்றதுக்காக இங்க ஒரு வால்வு இருக்கும், ஒரு வால்வு. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா பல்மனரி வெயின் செமிலுனார் வால்வு, பல்மனரி வெயின் செமிலுனார் வால்வு. சரிங்களா? நுரையீரல் தமனி பிறை சந்திர வால்வு. அதை ஏன் பிறை சந்திர வால்வுன்னு சொல்றாங்கன்னா, ஒரு அரை சந்திரன் மாதிரி பிறை மாதிரியான மூன் மாதிரி இருக்கும். அதனாலதான் செமி லுனார், லுனார்னா நிலாண்டு அர்த்தம். தமிழ்ல வந்து பிறை சந்திர வால்வுன்னு சொல்லுவோம். புரிஞ்சுங்களா? இவ்வளவுதான். மொத்தம் 4 வால்வுகள் பார்த்தோம். ரைட் ஏட்ரியத்துக்கும் ரைட் வென்ட்ரிக்கிள்க்கும் இடையில ஒரு வால்வு இருக்கும். அதுக்கு பேரு ட்ரைகஸ்பிட்னு சொல்லக்கூடிய மூவிதழ் வால்வு. சரிங்களா? லெஃப்ட் ஏட்ரியத்துக்கும் லெஃப்ட் வென்ட்ரிக்கிளுக்கும் இடையில ஒரு வால்வு இருக்கும். இந்த வால்வு இதுக்கு பேரு என்ன சொன்னோம்? ஈரிதழ் வால்வு அல்லது பைகஸ்பிட் வால்வு அல்லது மிட்ரல் வால்வு அப்படின்னு பேரு. இவ்வளவுதான் இதயம். இதயத்தினுடைய செயல்பாடு இதுதான். புரியுதுங்களா? இப்ப இந்த ரத்த ஓட்டங்கள் இருக்கு. ஒண்ணு சிஸ்டமிக் ரத்த ஓட்டம், அதாவது சிஸ்டமிக் பிளட் சர்க்குலேஷன். சரிங்களா? ரெண்டாவது நுரையீரல் ரத்த ஓட்டம், நுரையீரல் அதாவது பல்மனரி சர்க்குலேஷன் அப்படி சொல்லுவோம், நுரையீரல் ரத்த ஓட்டம். மூணாவது கார்டியாக் ரத்த ஓட்டம். அப்படின்னா என்னன்னு கிளியரா பார்த்துருவோம். சரிங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் உள்ளது என்னது? சிஸ்டமிக் ரத்த ஓட்டம். பிளட் சர்க்குலேஷன் 3 வகையா பிரிக்கிறோம். சிஸ்டமிக், அப்புறம் வந்து பல்மனரி அப்படி சொல்லக்கூடிய நுரையீரல் ரத்த ஓட்டம், அடுத்து கார்டியாக்னு சொல்லக்கூடிய இதய ரத்த ஓட்டம். ஒவ்வொன்றும் பார்த்துருவோமா? ஃபர்ஸ்ட் சிஸ்டமிக்னா என்ன? வேற ஒண்ணுமே இல்லை. சிஸ்டமிக் ரத்த ஓட்டம்னா அதாவது லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்ல தொடங்கி இங்க இருக்கக்கூடிய ஆக்சிஜன் நிறைந்த ரத்தம் இந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் இப்படி சுருங்கும் பொழுது இந்த பெருந்தமனி அதாவது அயோர்டா வழியாக உடலின் எல்லா பகுதிக்கு ரத்தம் போய் மறுபடியும் உடல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த உடலின் எல்லா பகுதியிலுடைய ரத்தம் இங்க சுப்பீரியர் வினாக்காவ வழியா ரைட் ஏட்ரியத்துக்குள்ள என்ட்ரி ஆகுதுல, இங்க இருந்து பிரஸ் பண்ணக்கூடிய ரத்தம் உடலின் எல்லா பகுதிக்கும் போய் திரும்ப இதயத்துக்கு வரக்கூடிய இந்த சுழற்சி முறை இருக்குல்ல, இங்க தொடங்கி உடலின் எல்லா பகுதிக்கும் இப்படியே போயிட்டு சுத்திட்டு திரும்ப சுப்பீரியர் வினாக்காவ வழியா இதயத்துக்குள்ள வரக்கூடிய நிகழ்வு இருக்குல்ல, இதுக்கு பேர் தான் சிஸ்டமிக் பிளட் சர்க்குலேஷன் அப்படின்னு பேரு. சரிங்களா? ஓகே. அடுத்து என்ன சார் அப்படின்னா நுரையீரல் ரத்த ஓட்டம். அது ஈஸி. நுரையீரல் ரத்த ஓட்டம்னா என்ன? வேற ஒண்ணுமே இல்லை. இங்க ரைட் வென்ட்ரிக்கிள்ல தொடங்கி நுரையீரல் தமனி வழியாக கார்பன் டை ஆக்சைடு நிறைந்த ரத்தம் நுரையீரலுக்கு போய் நுரையீரல்ல இருந்து ஆக்சிஜன் நிறைந்த ரத்தம் இந்த பல்மனரி வெயின் அதாவது நுரையீரல் சிரை வழியாக இங்க இருக்கக்கூடிய லெஃப்ட் ஏட்ரியத்துக்குள்ள நுழையுதுல, இந்த நிகழ்வுக்கு பேர் தான் நுரையீரல் சுற்றோட்டம், அதாவது பல்மனரி சர்க்குலேஷன் அப்படின்னு பேரு. புரிஞ்சா இல்லையா? ரைட் வென்ட்ரிக்கிள்ல இருந்து நுரையீரல் தமனி வழியாக நுரையீரலுக்கு ரத்தம் போய் நுரையீரல்ல இருந்து ஆக்சிஜன் நிறைந்த ரத்தத்தை எடுத்துக்கிட்டு நுரையீரல் சிரை அதாவது பல்மனரி வெயின் இந்த லெஃப்ட் ஏட்ரியத்துக்குள்ள நுழையுதுல, அதுக்கு பேர் தான் நுரையீரல் ரத்த ஓட்டம். முடிஞ்சு போச்சா? மூணாவது இருக்கக்கூடிய ரத்த ஓட்டம் ரொம்ப முக்கியம். மூணாவது இருக்கிறது என்ன அப்படின்னா கார்டியாக் சர்க்குலேஷன். நம்ம ஏற்கனவே சொன்னோம், இதயம் ஒரு ஸ்பெஷல் திசுவால் ஆனது. அதுக்கு பேரு கார்டியாக் திசு. நம்மளுடைய இதயம் ஒரு சிறப்பு வாய்ந்த தசையால் ஆனது. அந்த தசைக்கு பேரு கார்டியாக் தசை. அப்ப அந்த கார்டியாக் தசைக்கு ஆக்சிஜன் தேவையில்லை. அப்ப இந்த இதயத்திலிருந்து அதாவது இந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் இருந்து ஆக்சிஜன் நிறைந்த ரத்தம் இந்த பெருந்தமனில ஒரு பிரிவு பிரிஞ்சு என்ன பண்ணும்னா இதய தசைகளுக்கு ரத்தத்தை கொடுக்கும், இதய தசைகளுக்கு சுற்றோட்டத்தை கொடுக்கும். அதுக்கு பேரு தான் கார்டியாக் சர்க்குலேஷன். அதுக்கு பேரு தான் என்ன பேரு? 3 வகையான ரத்த ஓட்டம் இருக்கு. ஒண்ணுன்னது சிஸ்டமிக் சர்க்குலேஷன். இந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்ல தொடங்கி உடலின் எல்லா பகுதிக்கு ரத்தம் போயிட்டு மறுபடியும் ரைட்
அதாவது சுப்பீரியர் வினாக்காவா வழியா ரைட் ஏட்ரியத்துக்கு உள்ள என்ட்ரி ஆகிற நிகழ்வுக்கு பேரு என்ன பேரு? சிஸ்டமிக் சர்க்குலேஷன். அடுத்து நுரையீரல் சர்க்குலேஷன் பார்த்தோம், கார்டியாக் சர்க்குலேஷன். இதுதான் இதயத்தில் இருக்கக்கூடிய சுற்றோட்டம். அதாவது பிளட் சர்க்குலேஷன் டைப்ஸ் வந்து 3 வகையா இருக்கு, நம்ம பார்த்துட்டோம். அடுத்து என்ன இருக்கு அப்படின்னா, நம்மளுடைய இதய வகையவே இதயத்தவே நியூரோஜெனிக் அண்ட் மயோஜெனிக் அப்படின்னு பிரிக்கிறோம். நியூரோஜெனிக் அண்டு 2 வகையான இதயம் காணப்படுது. நியூரோஜெனிக் அண்டு மயோஜெனிக் அப்படின்னு சொல்றோம். நியூரோஜெனிக்னா என்ன, மயோஜெனிக்னா என்ன? இப்ப இந்த கணுக்காளிகள் சொல்ற இந்த புழு, வளைத்தசை புழுக்கள், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதயம் இருக்கு. புழுக்களுக்கும் இதயம் இருக்கு. வார்ம்ஸ், அதுக்கு இதயம் இருக்கு. அப்ப அந்த வகையான இதயத்துக்கு பேரு நியூரோஜெனிக் ஹார்ட். நியூரோஜெனிக் இதயம். அடுத்தது மையோஜெனிக் ஹார்ட். மையோஜெனிக்னா என்ன, நியூரோஜெனிக்னா என்னன்னு பார்ப்போம். ஒரு இதயத்தினுடைய செயல்பாட்டை எது கட்டுப்படுத்தும் அப்படின்னா நரம்பு மண்டலம் கட்டுப்படுத்தும். ஒரு இதயத்தினுடைய செயல்பாட்டை நரம்பு மண்டலம் கட்டுப்படுத்துச்சுன்னா அது நியூரோஜெனிக் இரத்த ஓட்டம். இப்போ வளைத்தசை புழுக்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூரோஜெனிக் வகை இரத்த ஓட்டம் காணப்படும். அடுத்தது மையோஜெனிக் இரத்த ஓட்டம்னா என்ன அப்படின்னா, இதயத்தை வந்து நரம்பு மண்டலம் கட்டுப்படுத்தாது. நரம்பு மண்டலத்தினுடைய கட்டுப்பாடுகள் இருந்தாலும் நரம்பு மண்டலம் முழுமையாக கட்டுப்படுத்தாது. அப்ப சிறப்பு வாய்ந்த ஒரு திசுக்கள் காணப்படும், ஒரு தசை காணப்படும். அந்த சிறப்பு வாய்ந்த தசை தான் என்ன சொன்னேன், கார்டியாக் தசை. அப்ப அந்த கார்டியாக்னு சொல்லக்கூடிய சிறப்பு வாய்ந்த தசை மூலமா அப்ப மனித இதயம்லாம் செயல்படுது இல்லையா? அப்ப இது வந்து நம்மளுடைய இதயம் ஒரு மையோஜெனிக் இரத்த ஓட்டத்தை சார்ந்தது, மையோஜெனிக் வகை இதயத்தை சார்ந்தது. மனித இதயம் ஒரு மையோஜெனிக் வகை இதயத்தை சார்ந்தது. நியூரோஜெனிக் அப்படின்னா வளைத்தசை புழுக்கள், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நியூரோஜெனிக் ரத்தம், அதாவது இதயம் போன்ற அமைப்பு இருக்கும். சரி, ஓகே, இதை பார்த்துட்டோம். இப்ப இதய துடிப்பு எப்படி உருவாகுதுன்னு பார்க்க போறோம். ரொம்ப முக்கியம். இதய துடிப்பு எப்படி உருவாகுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த டயக்ராம் வச்சுப்போம். பாருங்க, இதய துடிப்பு எப்படிப்பா உருவாகுது? வெரி சிம்பிள், டக்குன்னு முடிச்சலாம். இதோட இந்த டாபிக் முடிஞ்சிடும். இதய துடிப்பு எப்படி உருவாகுதுன்னு பாருங்க. அதாவது நல்லா கவனிச்சுக்கோங்க, இதுதான் ரைட் ஏட்ரியம். இங்க பாருங்க, இது ரைட் ஏட்ரியம். நம்மளுடைய இதயத்துல இதய துடிப்பு எங்க தொடங்குது அப்படின்னா இந்த ரைட் ஏட்ரியத்தினுடைய டாப்ல தான் தொடங்கும். இந்த இடத்துல தான் இதய துடிப்பு தொடங்கும். இந்த இடத்துக்கு பேரு எஸ்ஏ கணுன்னு பேரு. எஸ்ஏ கணு, சைனோ ஆரிக்குலார் முடிச்சுன்னு பேரு. இந்த இடத்துக்கு பேர் என்ன பேரு? சைனோ ஆரிக்குலார் முடிச்சு. அதான் எஸ்ஏ நோடுன்னு சொல்லுவாங்க. சைனோ ஆரிக்குலார் கணு. சைனோ ஆரிக்குலார் கணு அப்படின்னா எஸ்ஏ நோடு இங்கதான் இருக்கும், இந்த இடத்துல இருக்கும். இதைத்தான் என்ன சொல்றாங்கன்னா, எஸ்ஏ நோடு இருக்கு இல்லையா, இந்த சைனோ ஆரிக்குலார் முடிச்சு, அது என்ன சொல்றாங்கன்னா பேஸ் மேக்கர். இதயத்தின் பேஸ் மேக்கர் எதுன்னு சொல்றாங்க. இதயத்தின் பேஸ் மேக்கர் எது அடிக்கடி கேட்பாங்க. ஏன் இதயத்தின் பேஸ் மேக்கர் சொல்றாங்க? அந்த இடத்துல இருந்து தான் இதய துடிப்பே ஆரம்பிக்கும். அந்த இடம் சரியா செயல்படலாம், இதய துடிப்பே இருக்காது. அதனால அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, செயற்கையா பேஸ் மேக்கர் கருவி செட் பண்ணுவாங்க. இப்ப இயற்கையாவே எந்த இடத்துல வந்து நம்மளோட இதயத்துல அந்த இதய துடிப்பு தொடங்க ஆரம்பிக்கும்னா அந்த எஸ்ஏ கணுன்னு சொல்லக்கூடிய சைனோ ஆரிக்குலார் கணு, எஸ்ஏ நோடு, அங்கதான் இந்த இதய துடிப்பு தொடங்கும். இந்த இதய துடிப்பானது இங்க தொடங்கி இந்த ஏவி கணுன்னு சொல்லுவாங்க, ஏவி நோடு, ஏவி இதை நோக்கி இப்படியே நகர ஆரம்பிக்கும் இந்த கணு, இந்த இதய துடிப்பு. அப்புறம் இங்க இருந்து என்ன பண்ணணும்னா, இதுக்கு பேரு ஃபர்கின்ஜி பண்டில் ஆஃப் ஹீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபர்கின்ஜி வலைகள், இந்த ஃபர்கின்ஜி வலைகள் மூலமாக வென்ட்ரிக்கிளுக்கு போய் ஒட்டுமொத்தமா இதய துடிப்பு தொடங்கும். இதய துடிப்பு கண்ட்ரோல் பண்ணப்படும். சரிங்களா? இந்த கற்றைகளுக்கு பேரு ஹிஸ் கற்றைகள் அப்படின்னு பேரு. இதை கண்டுபிடிச்ச ஒரு ஹிஸ் அப்படின்னு ஒருத்தர், அதனால அதுக்கு பேரு பண்டில் ஆஃப் ஹிஸ் அப்படின்னு அழைக்கப்படும். ஹிஸ் கற்றைகள் அப்படின்னு அழைக்கப்படும். ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நவீன உடல் செயலியலின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர்னா வில்லியம் ஹார்வி. வில்லியம் ஹார்வி, இது ரொம்ப முக்கியம். வில்லியம் ஹார்வி இவர் தான் மூடிய வகை க்ளோஸ்டு டைப் ஆஃப் பிளட் சர்க்குலேஷனை கண்டுபிடிச்சவர் இந்த வில்லியம் ஹார்வி. அதே மாதிரி இவர் எப்படி அழைக்கப்படுறாருன்னா நவீன உடல் செயலியலின் தந்தை. நவீன உடல் செயலியலின் தந்தை வில்லியம் ஹார்வி. சரி, ஓகே. இப்ப இதய துடிப்பு இங்க இருந்து தொடங்கி எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது. இதன் மூலமா தான் இது நம்மளோட இதயம் துடிக்குது. அப்ப இதய துடிப்புக்கு ரொம்ப முக்கியமானது எஸ்ஏ நோடு. அதனாலதான் எஸ்ஏ நோடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இதயத்தின் இதயம், அதாவது பேஸ் மேக்கர் அப்படின்னு அழைக்கப்படுது. இதயத்தின் இதயம் எனவும் பேஸ் மேக்கர் எனவும் அழைக்கப்படுவது எது? இந்த எஸ்ஏ கணு.
ரொம்ப முக்கியம். சரியா? ஓகே, இவ்வளவுதான். இதயத்தினுடைய செயல்பாடு இப்படிதான் இருக்கு, இதய துடிப்பு இப்படிதான் இருக்கு. ரொம்ப தெளிவா டீட்டெயில்டா பார்த்துட்டோம். புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஓகே, இவ்வளவுதான் இதயத்தினுடைய செயல்பாடு. அது மாதிரி இதய துடிப்பு அப்படின்றது ஒரு நிமிடத்திற்கு 72 முதல் 75 இந்த லெவல்ல இருக்கும். வைரமுத்து சொன்ன மாதிரி இதய துடிப்பு என்பது நிமிடத்திற்கு 80 அப்படி கிடையாது. சராசரியா இதய துடிப்பு 72 முதல் 75 இந்த லெவல்ல இருக்கும். அடுத்து இன்னொன்னு பார்ப்போம், நாடி துடிப்பு. பல்ஸ் அப்படின்னா என்ன? பல்ஸ் ரேட் அப்படின்னா பாருங்க, ஒவ்வொரு முறையும் இந்த வென்ட்ரிக்கிள்ஸ் இருக்கு இல்லையா, இந்த வென்ட்ரிக்கிள்ஸ் லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் இப்படி சுருங்கும் பொழுது ஒவ்வொரு முறையும் தமனிக்குள்ள ரத்தம் செலுத்தப்படுதுல, தமனிக்குள்ள ரத்தம் செலுத்தப்படுற அந்த நிகழ்வு தான் நாடி துடிப்பு, பல்ஸ். தமனினா நமக்கு என்னன்னு தெரியும், அதாவது பெருந்தமனி. இங்க பாருங்க, அந்த பிக்சர்ல திரும்ப காட்டுறேன். இங்க பாருங்க, இந்த இடத்துல இதுக்கு பேர் தான் பெருந்தமனி. ஒவ்வொரு முறையும் இந்த வென்ட்ரிக்கிள்ஸ் சுருங்கும் போது, லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் சுருங்கும் போது இந்த பெருந்தமனிக்குள்ள ரத்தம் செலுத்தப்படுற நிகழ்வு இருக்கு இல்லையா, அதுதான் நாடி துடிப்பு. நாடி துடிப்பு எவ்வளவு இருக்கணும்? பல்ஸ் ரேட் அப்படின்னா 70 முதல் 90 இருக்கலாம். ஒரு நிமிடத்திற்கு 70 முதல் 90 இருந்துச்சுன்னா சராசரியான நாடி துடிப்பு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அவ்வளவுதான். அடுத்து பாருங்க, இந்த லெசன் கிளியரா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு இதய சுழற்சி, முழுமையான இதய சுழற்சி எவ்வளவு இருக்கும் எப்படின்றது பார்த்தோம்னா, ஒரு முழுமையான இதய சுழற்சி 8 வினாடி கிடையாது, 0.8 செகண்ட்ஸ். ஒரு முழுமையான இதய சுழற்சி 0.8 செகண்ட்ல முடிஞ்சிடும். அது எப்படின்னு பாருங்க. ஏட்ரியல் மேல இருக்கக்கூடிய 2 ஆரிக்கிளும் சுருங்குறதுக்கு ஏட்ரியல் சிஸ்டோல் எவ்வளவு நேரம் எடுத்துக்கும்? 0.1 செகண்ட். இது 1 செகண்ட். இதை விட 0.1 செகண்ட்ல ஏட்ரியல் சிஸ்டோல் நடந்துரும். அதாவது இங்க பாருங்க, இதுதான் ஏட்ரியம். இது ரைட் ஏட்ரியம், இது லெஃப்ட் ஏட்ரியம், இது ரைட் வென்ட்ரிக்கிள், இது லெஃப்ட் வென்ட்ரிக்கிள். சரிங்களா? இந்த சுவர் இருக்கு இல்லையா, இதுக்கு பேரு செப்டம்னு பேரு. இந்த ஏட்ரியத்துக்கு நடுவுல இருக்கு, 2 ஏட்ரியத்துக்கு இடையில இருந்தா அதுக்கு பேரு ஏட்ரியல் செப்டம். 2 வென்ட்ரிக்கிளுக்கு இடையில இருந்தா வென்ட்ரிகுலார் செப்டம் அப்படின்னு பேரு, சுவர் அப்படின்னு அர்த்தம். இப்ப இந்த 2 ஏட்ரியமும் சுருங்குறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்குமா? 0.1 செகண்ட்ல இது சுருங்கிரும். ஒரு முழுமையான இதய சுழற்சி எவ்வளவுதான்? 0.8 செகண்ட்ல முடிஞ்சிடும். அப்ப ஏட்ரியம் ரெண்டும் இப்படி சுருங்குறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கும்? 0.1 செகண்ட். ஓகேவா? அடுத்து பாருங்க, வென்ட்ரிகுலார் சிஸ்டோல். இந்த வென்ட்ரிக்கிள்ஸ் சுருங்குறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்குமா அப்படின்னு சுருங்குறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கும்? 0.3 செகண்ட்ல சுருங்கிடும். இந்த வென்ட்ரிக்கிள்ஸ் சுருங்குறதுக்கு 0.3 செகண்ட்ஸ். ஓகே, அடுத்து பாருங்க, வென்ட்ரிகுலார் டயஸ்டோல். இந்த வென்ட்ரிக்கிள்ஸ் விரிவடைறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கும்? டயஸ்டோல்னா விரிவடைகிறது, திரும்ப பழைய நிலைக்கு வர்றது. சிஸ்டோல்னா சுருங்குறது. இது சுருங்குறது, இந்த வென்ட்ரிக்கிள்ஸ் ரெண்டும் இப்படி சுருங்குறதுக்கு 0.3 செகண்ட்ஸ் ஆகும். இந்த வென்ட்ரிக்கிள்ஸ் மறுபடியும் பழைய நிலைமைக்கு இப்படி விரிவடைகிறதுக்கு 0.4 செகண்ட்ஸ். இதுதான் முக்கியம். அப்போ ஒட்டுமொத்தமா ஒரு இதய சுழற்சி 0.8 செகண்ட்ல முடிஞ்சிரும். ஏட்ரியல் சிஸ்டோல், இந்த ஆரிக்கிள்ஸ் சுருங்குறதுக்கு 0.1 செகண்ட், வென்ட்ரிக்கிள்ஸ் சுருங்குறதுக்கு 0.3 செகண்ட்ஸ், வென்ட்ரிக்கிள்ஸ் மறுபடியும் பழைய நிலைமைக்கு விரிவடைகிறதுக்கு 0.4 செகண்ட்ஸ்ல ஒரு முழுமையான இதய சுழற்சி முடிஞ்சிரும். சரிங்களா? ஓகே, அடுத்து பாருங்க, இந்த இதய அறைகள், இது அடிக்கடி கேட்பாங்க. இதய அறைகள், மீன்கள்ல 2 அறைகள் இருக்கும். மீன்கள்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 அறைகள் இருக்கும். அந்த 2 அறைகள்லயுமே ஆக்சிஜன் நிறைந்த ரத்தமும் கார்பன் டை ஆக்சைடு நிறைந்த ரத்தமும் மிக்சிங்கா தான் இருக்கும், கொலாப்ஸ். இப்ப நம்மளுடைய மனித இதய அறையை பார்த்தோம், 4 அறைகள் இருந்துச்சு. எந்த ஒரு சூழல்லையும் ஆக்சிஜன் நிறைந்த ரத்தமும் கார்பன் டை ஆக்சைடு நிறைந்த ரத்தமும் ஒண்ணுக்கு ஒண்ணு கலக்காது. அப்படி கலந்துச்சுன்னா அது பிரச்சனை. புரியுதா? ஓகே, அப்ப மீன்கள்ல 2 இதய அறைகள் காணப்படும். இருவாழ்விகள், நீர்லையும் நிலத்தில் இருக்கக்கூடிய இருவாழ்விகள், ஆம்பிபியன்ஸ் அப்படி சொல்லக்கூடிய இருவாழ்விகள் என்ன அப்படின்னு தவளை, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 அறைகள் காணப்படும், 3 இதய அறைகள் காணப்படும். ஊர்வன ரெப்டைல்ஸ் இதய அறைகள் முழுமையடையாத 3 அறைகள் காணப்படும். எக்ஸப்ட் முதலையில முழுமையான 4 அறைகள் காணப்படும். அதே மாதிரி பச்சோந்தி இருக்கு இல்லையா, அதுல 4 அறைகள் காணப்படும் அப்படின்றாங்க. புரியுதா? முதலையில 4 அறைகள் காணப்படும். அதே மாதிரி பாலூட்டிகள் மற்றும் பறவைகள்ல முழுமையான 4 அறைகள் காணப்படும். 2 ஏட்ரியம், 2 வென்ட்ரிக்கிள் அப்படி சொல்லக்கூடிய இதய அறைகள் காணப்படும். அடுத்து பாருங்க, ரத்த அழுத்தம், பிளட் பிரஷர், இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை தான். ஓகே, இதை 2 வகையா பிரிக்கிறாங்க. சிஸ்டோலிக் ரத்த அழுத்தம், டயஸ்டோலிக் ரத்த அழுத்தம். நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், வென்ட்ரிக்கிள்ஸ் சுருங்குதுல, அப்படி சுருங்கும் பொழுது பிளட் பிரஷர் 120 இருக்கணும். அதான் சிஸ்டோலிக் ரத்த அழுத்தம். புரியுதுங்களா? இந்த டயக்ராம் பாருங்க. அதாவது
இந்த வென்ட்ரிகிள்ஸ் இப்படி சுருங்கும் பொழுது புரியுதா, இந்த வென்ட்ரிகிள்ஸ் இப்படி சுருங்கும் பொழுது எவ்வளவு இருக்கணும் 120. அதாவது வென்ட்ரிகிள்ஸ்னுடைய சிஸ்டோல்னா சுருங்குறது, அப்போ 120 இருக்கணும். இந்த வென்ட்ரிகிள்ஸ் விரிவடைகிறப்போ 80 இருக்கணும். இதுதான் ஆவரேஜான பிரஷர், பிளட் பிரஷர். அப்போ நம்மளுடைய ரத்த அழுத்தம் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா 120/80 mmHg. 120 அப்படின்றது சிஸ்டோல், அதாவது சுருங்குதல், வென்ட்ரிகிள்ஸ் சுருங்கும் பொழுது. அதாவது 80 அப்படின்றது வென்ட்ரிகிள்ஸ்னுடைய டயஸ்டோல், வென்ட்ரிகிள்ஸ் விரிவடையும் பொழுது. இப்படிதான் நம்மளுடைய பிளட் பிரஷர் இந்த மாதிரி தான் இருக்கணும். பிளட் பிரஷர் அதிகமா இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு பேரு. பிளட் பிரஷர் குறைவா இருந்துச்சுன்னா ஹைப்போ டென்ஷன் அப்படின்னு பேரு. அடுத்து பாருங்க, இந்த பிளட் பிரஷரை அளவிடக்கூடிய அந்த கருவி, இன்னைக்கெல்லாம் நிறைய டெக்னாலஜி மாற்றம் வந்துருச்சு. அந்த பிளட் பிரஷரை அளவிடக்கூடிய கருவிக்கு பேரு ஸ்பிக்மோமானோமீட்டர். ஸ்பிக்மோமானோமீட்டர். இதய துடிப்பை அளவிடக்கூடிய கருவிக்கு பேரு என்னது, ஸ்டெத்தஸ்கோப். டாக்டர்ஸ் எல்லாரும் வச்சிருப்பாங்க, அதுக்கு பேரு ஸ்டெத்தஸ்கோப் அப்படின்னு பேரு. இதய துடிப்பை அளவிடக்கூடிய கருவிக்கு பேரு ஸ்டெத்தஸ்கோப். அதே மாதிரி இதயத்தினுடைய செயல்பாடை அளவிடக்கூடிய அந்த கருவி, இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல்ல பார்த்துட்டு இருப்போம், அப்படியே போயிட்டு இருக்கோம். இது இந்த கருவி இருக்கு இல்லையா, இந்த கருவிக்கு பேரு இசிஜி, எலக்ட்ரோ கார்டியோகிராஃப்